Hi students, welcome to NEET Topper Sticks. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெகுலராக கேட்டுட்டு இருந்தது. இந்த மாதிரி ரீநீட் 2026ல் த்ரூஅவுட் இந்தியாவில் 700க்கு மேலே 17 ஸ்டூடெண்ட்ஸும் 650க்கு மேலே 3500 ஸ்டூடெண்ட்ஸும் 600க்கு மேலே 8000 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதா நியூஸ் வந்துட்டுருக்கே. அதெல்லாம் உண்மையா பொய்யா? ஸோ இதனால தமிழ்நாட்டில் எதுவும் கட் ஆஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இந்த டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் மினிமம் பாதி தமிழ்நாட்டில் இருந்தால் கட் ஆஃப் அதிகமாகுமா? எவ்வளவோ கொஷின்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லைவில் வரக்கூடிய கட் ஆஃப் வெர்சஸ் ரேங்க் அப்படிங்கிற லைவ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் வந்து நீங்கள் உங்களோட கேட்டகரி கட் ஆஃப் எல்லாம் சொல்லி உங்களுக்கான காலேஜஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, நீங்கள் ரீநீட் 2026ல் லோ ஸ்கோர் வாங்கிட்டு நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு திங்கிங்கில் இருக்கீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான வாட்ஸ்அப் குரூப் நீட் 2027க்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நிறையா நார்த் சைடில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 700க்கு மேலே இருக்காங்க, 650க்கு மேலே 3500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 8000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600க்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு அத்தாரிட்டி, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டிங்கிறது என்டிஏ தான் நம்மளுக்கான அத்தாரிட்டி, அதை தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்போ ஏனே நீங்கள் வந்து தம்ப்நெயில் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமராகவே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு எப்போ என்டிஏ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதே ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் நம்ம வந்து போட்டு மனக்குழப்பத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஓகேண்ணே, சப்போஸ் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் என்டிஏ ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா 2025 தமிழ்நாட்டு டேட்டாவை வச்சு பார்க்குறேன். ஓகேவா? அப்போ 2025 தமிழ்நாட்டு டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700+ அப்படிங்கிறது யாருமே கிடையாது. 0 ஸ்டூடெண்ட், 700க்கு மேலே யாருமே கிடையாது. 600க்கு மேலே பார்த்தீங்கன்னா 600+ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 111 ஸ்டூடெண்ட்ஸ், 111 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. 550க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 747 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ 500க்கு மேலே பார்த்தீங்கன்னா 500+ பார்த்தீங்க அப்படின்னா 3110 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க 2025ல். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து லைவில் வந்து எஸ்டர்டே லைவில் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா, க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் வந்து அவங்களோட சேர்மேன் வந்து ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட கோச்சிங் சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 700+ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் 650 மாணவர்கள், 650 மார்க்குக்கு மேலே 35 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட அகாடமியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். 600+ பார்த்தீங்கன்னா 650 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிபிசிசியில், க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டரில் இருக்கிறதா அந்த பையன் வந்து மெசேஜ் போட்டிருந்தார். ஸோ இந்த 600+ இருக்கக்கூடிய அந்த 650 மாணவர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து த்ரூஅவுட் இந்தியா அளவுலேயே, த்ரூஅவுட் தமிழ்நாட்டு அளவுலேயே 600+ எடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை 650ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கோச்சிங் சென்டரில், க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டரில் 650+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ், 700+ எடுத்த சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா அவங்க ஓவராலாக சொல்லியிருக்காங்க. பட் 600+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 650 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு த்ரூஅவுட் தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர்னுடைய சேர்மன் வந்து சொன்னதாக அந்த பையன் சொன்னார். ஸோ ஓகேவா? ஸோ அது எஸ்டர்டே லைவ் யார் அட்டன் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பையன் வந்து கீழே வந்து லைவ் சேட்டில் போட்டது. அப்படி 650 மாணவர்கள் தான் அப்படின்னு இந்த 2026ல் அந்த பையன் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னாலே தெரியுது 650 மாணவர்கள் தான் இருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் 600+, ஓகே,
வெயிட் கரோ ஓகே. அப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 600 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 650 ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 111 மாணவர்கள் தான் இருந்தாங்க. பட் இந்த வருடம் 650 மாணவர்கள் இருக்கிறதா டேட்டா சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ எதாக இருந்தாலும் என்டிஏ அஃபிஷியலாக ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 700 ப்ளஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 600 ப்ளஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 550 ப்ளஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 500 ப்ளஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். பட் இப்போ என்னோட ஆஸ்பெக்டில் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டினுடைய கட் ஆஃப்லாம் எகிராது. ஸோ ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா 2025 கட் ஆஃபில் இருந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹியூஜ் இன்க்ரீஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு வந்து 2025 509க்கு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. பட் அதே 2026 பார்த்தீங்கன்னா 530 ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கோராக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் தான் இருக்குமே தவிர ஓவரால் இன்க்ரீஸ் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அந்த பையன் சொன்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறக்காண்டி தான் இதை நான் இந்த இடத்துல சொன்னேன். பட் 2025 டேட்டா இது தான். இந்த டேட்டாவோட ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர ஓவரால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே உங்களோட மார்க்கையோ இல்லை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லெவலையோ பார்த்து தயவு செஞ்சு வந்து பயப்படாதீங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் நமக்கு என்டிஏ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணாதான் யாராக இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் நான் ப்ரிடிக்ட் பண்ணுற நானும் கடவுளோ யாரோ கிடையாது. ஸோ நம்மளோட ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டடு சொல்கிறோம். ஸோ அந்த பேசிஸில் இருக்கும்போது நீங்கள் சேஃபஸ்ட்டு ஸ்கோருன்னு சொல்கிறோம். இதுக்காண்டி நீ இந்த மார்க்கில் இருந்தேன்னா இந்த கல்லூரி உனக்கு இத்தனாவது சீட்டாக கிடைக்கும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனாலையும் சொல்ல முடியாது, என்டிஏனாலையும் சொல்ல முடியாது. எப்போ நம்மளுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூமர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ரூமர் மட்டும்தான். ஆஃப்டர் என்டிஏ இது ட்ரூவாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது ரூமராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். யாருக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 ப்ளஸ் 650 ப்ளஸ்ன்னு கால்குலேட் பண்ணலை. இது வந்து ஒன்றும் கவர்மெண்ட் வந்து சர்வே எடுக்கலை. ஓகேவா, இது நம்மளாக எடுத்துகிட்டு இருக்க சர்வே. ஸோ இதை யாருமே நம்பாதீங்க. நார்த் இந்தியன் கண்டக்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க எல்லா ரூமர்ஸுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு கிளப்புறது. தயவு செஞ்சு அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணாலே போதுமானது. ஓகேவா, ஸோ இப்பயும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பயப்படாமல் இருங்க. உங்களுக்கான எம்பிபிஎஸ் சீட் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ எந்த ஒரியும் பண்ணாதீங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஸோ டோன்ட் வரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைவ் வந்து வரும். ஸோ அதில் உங்களோட கட் ஆஃப் வெர்சஸ் கேட்டகரிலாம் சொல்லி உங்களோட காலேஜஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோன்ட் வரி, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.